பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. பெரியவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள். இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட. அப்படி உணர்ந்து சொல்லுங்க. கர்த்தருடைய இரத்தத்தின் மறைவுக்குள்ளாக விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற இரத்தம், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற இரத்தம். எல்லாரும் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. கைகளை உயர்த்தியே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்துக்குள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்திற்குள் பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே. சொல்லுவோம். பிரவேசிக்க தைரியம் தந்த.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற வா. உங்க இரத்தம் தான் எங்களை தைரியப்படுத்துது ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட சபையார் எல்லாரும் உணர்ந்து சொல்லுங்கள். விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின், இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற precious blood, விலையேற பெற்ற கர்த்தருடைய இரத்தம், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது. என்னை எனக்கு கிரயமாய் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்கள். இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே ரமகஷகதனமலா ரேபலகதனமகஷகதனா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, இன்று வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே. Oh Jesus, yes Lord. ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி. வாஞ்சையோடு கேட்போமா? இயேசுவே, இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் தெய்வமே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. திரும்ப திரும்ப சொல்லுங்க சபை. எங்கள் இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியா. எல்லாரும் உணர்ந்து உணர்ந்து சொல்லுங்கள். எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எல்லா
நன்மைக்கும் ஊற்றும் உறைவிடமா இருக்கிறவரே, நாங்கள் சபையாராக இணைந்து உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பணிகிறோம் ஆண்டவரே, உங்க பாதத்துல விழுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனைகளை, எங்கள் துதி பலிகளை, எங்கள் ஸ்தோத்திரங்களை, எங்கள் ஜெபமாகிய தூப வர்க்கத்தை கர்த்தாவே அங்கீகரிங்க. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் உங்க நாமம் மாத்திரம் மகிமை அடைய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா, ஆமென். நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? அவரே உண்மையான தெய்வம். அவரே நமக்காக ஜீவனை தந்தவர். அவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நல்ல கைத்தட்டி உற்சாகமாக இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லார் கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். பாடுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. Hallelujah, 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 hallelujah. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாடுவோம். பாவியான உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் உண்மை உள்ளவரே, ஆமென். என்னை அழைத்தவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. சபையார் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. சொல்லுங்கள். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. பாடுவோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல். தம்பிமார் எல்லாரும் கைத்தட்டி பாடுங்க சேர்ந்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உம் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும்,
உம் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு இயேசு நல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான சொல்லுங்க, உம் பிள்ளையாய் நல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் ஒருவர், இயேசு. ஆமென். அவருடைய இரத்தத்தால் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளையாகவே மாற்றி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை நிறைத்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? அவர் முடிவு பரியந்தம் நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார் என்று சொல்றவங்க சொல்லுங்க அல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை அழைத்தவரே உண்மை உள்ளவர். நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. இன்னும் சத்தமாய் சொல்லுங்கள், நீர் நல்ல. சகோதரர்கள் எல்லாரும் சொல்லுங்கள், உம்மை போல, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லார் கைகளை தட்டி நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இந்த பாட்டை பாட போறோம். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். பழைய பாடல். ஆமென். இணைந்து கைத்தட்டி உற்சாகத்தோடு பாடி நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாதி பேர் கையை தட்டல பாருங்க. சகோதரர்கள் எல்லாரும் நல்ல கையை தட்டி பாடணும். 2 வச்சு நல்ல கையை தட்டி உற்சாகமா பாடணும். சரியா? நமக்கு எப்போதும் ஜெயம் தருகிற தேவன். ஆமேன். சத்துருவுக்கு முன்னால நம்மை கர்த்தர் தலைகுனிய விடவே மாட்டார். நம்பிக்கையோடு சொல்லுங்க ஆமேன். அவர் நம்பிக்கை உள்ளவர். நல்ல ஏசப்பாவை மகிமைப்படுத்துகிறோம் என்கிற எண்ணத்தோட நல்ல கையை தட்டி உற்சாகத்தோடு பாடணும். சரியா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம். பிள்ளைங்கெல்லாம் கையை தட்டி பாடுவோம் சேர்ந்து. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். பாடுவோம். நீதியின் கரத்தினால் என்னை தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் சத்தமாய் பாடுவோம். கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வு தரும் இயேசு, வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர். பாடுவோம். அகிலத்தை படைத்தவர். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர். பாடுவோம். அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். சொல்லுவோம். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். பாடுவோம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவரே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை. படுத்துவார். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும்
வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு உணர்ந்து பாடுங்க. வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. எல்லாம் கைகளை தட்டி பாடுவோம். கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று ஆண்டவரை தொடர்ந்து துதிக்க போகிறோம். நமக்கு வாழ்வு தருகிறவர், நம்ம இதுவரை நடத்தினவர், நமக்கு ஜெயத்தை தருகிறவர், அவரே உண்மை உள்ள தெய்வம். எல்லார் கண்களை மூடி வாய் திறந்து, இது கர்த்தரை துதிக்கிற நேரம், இது கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். யார் இந்த இடத்துல மௌனமா இருக்கக்கூடாது. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இயேசுவுக்கு நன்றி செலுத்தி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் வாய் திறந்து, இயேசுப்பா நீங்க செஞ்ச நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். யாருடைய நாமும் சும்மா இருக்கக்கூடாது. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் இருக்கிற யாரும் நமக்காய் ரத்தம் சிந்தவில்லை, நமக்காக அடிக்கப்படவில்லை, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பைபிள் சொல்லுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எல்லார் கண்களை மூடி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாமா? இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு விருப்பம் இல்லாத ஏதாவது பாவங்கள் என் வாழ்க்கையில் இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். அவரே மனுஷகுமாரனுக்கு மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் இருக்கிறது. இயேசுவுக்கு ஆண்டவர் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் சொல்லுங்கள், என் குற்ற மனசாட்சிகள் நீங்க, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, என் பாவங்களை கழுவுங்க, என் பாவங்கள் என் அக்கிரமங்களை மன்னிங்க. எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் சொல்லணும். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற நேரம். சொல்லுங்கள், என் அவயவங்களை ஆண்டவரே அநீதியின் அவயவங்களாக அல்ல, கர்த்தருக்கு அடிமைகளாக எங்களை விட்டு கொடுக்கிறோம். பாவத்திற்கு அடிமையாக அல்ல, இயேசுவுக்கு அடிமையாக எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவ பலியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்கள், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இதை கர்த்தர் விரும்புகிறார். நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்று ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் அல்லவா. நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. சகோதரனே, உங்களுடைய அவயவங்களை கர்த்தரிடத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். எல்லாரும் முடிஞ்ச ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னையே தருகிறேன், என் பாவங்களை மன்னிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இனிமேல் நான் உம்மை துக்கப்படுத்துகிற எந்த செயல்களையும் செய்யக்கூடாது, நான் உம்மை துக்கப்படுத்துகிற எந்த காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது. என்னை ஆட்கொண்டு நடத்துங்க. சொல்லுங்க பார்க்கலாம், என்னை ஆளுகை செய்து நடத்துங்க.
என்னை ஆளுகை செய்து நடத்துங்க, என்னை ஆளுகை செய்து நடத்துங்க ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்து நடத்துங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. குயவனே, பரம குயவனே, உம்முடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிற எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆண்டவரே? என்னை உம்முடைய சித்தத்தின்படி வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை உம்முடைய சித்தத்தின்படி வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னுடைய ஆத்துமா, என்னுடைய ஆவி, என்னுடைய சரீரம் எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். Hallelujah. Thank you Jesus. என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஒரு மனிதன் ஆண்டுடைய சமூகத்தில் தூரத்தில் நின்று அவனுடைய கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுக்க துணியாம ஒரு வார்த்தையை சொன்ன, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரு ஆண்டவரே. அவனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் அடிக்கப்பட்ட போது அவர் அருகில் அடிக்கப்பட்ட இன்னொரு கள்வன் சொன்னான், இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். கர்த்தர் சொன்னார், இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். எத்தனை பேர் உங்களை தாழ்த்தி எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் நம்முடைய ஜெபங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பு, நம்முடைய துதி பலிகள் கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பு, நம்முடைய காணிக்கைகள் கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பு நானும் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம், என்னை ஏற்றுக்கொள்ளும். சொல்லுவோம், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும், என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். பாடுவோம், என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். அர்ப்பணிப்போடு கரங்களை உயர்த்தியே, இயேசு தேவா அர்ப்பணித்தே, என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணி. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். பயபக்தியோடு சொல்லுங்கள், அர்ப்பணித்தேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பா, உம் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உம் பாதம் தீனம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். உணர்ந்து சொல்லுவோம்,
அப்பா உம் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போ இயேசு தேவா இயேசு தேவா அர்ப்பணித்தே ரெண்டு கைகளை உயர்த்தி அர்ப்பணிப்போடு முழு மனதாய் இயேசு தேவா ஓ அர்ப்பணி இயேசுவே என்னையே எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்தி கொள்ளும் என் மீது ராஜா இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே உந்தன் இஷ்டம் போல் வனைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும் வார்த்தைகளை உணர்ந்து சொல்லுங்கள் கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே உந்தன் இஷ்டம் போல் வனைந்திடும் எஸ் லார்ட் என்னை எந்நாளும் இயேசு தேவா இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே ஜீசஸ் இயேசு தேவா அர்ப்பணித்தே சொல்லுங்கள் என்ன எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்து நடத்துங்க ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை என் இதயம் வாசம் செய்யும் என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இதயம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா அப்படியே துதிங்க அப்படியே ஆராதனை பலிகளை ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்துங்கள் அல்லேலூயா 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 ஜீசஸ் உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்மையே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் அல்லேலூயா அல்லே சபையார் எல்லாரும் பிள்ளைங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே. சகோதரர்கள் வெட்கப்படாம ரெண்டு கைகளை உயர்த்தி சபையா எல்லாரும் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். லூயா அல்லேலூயா 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 அல்லே மகிமை மகிமை மகிமை. தேவ பிரசன்னம் சபையை மூடுகிறது. சபை வஸ்திர தொங்கலினால் நிரப்பப்படுகிறது. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா
ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாரும் தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி நம்முடைய பிதாவாகிய தேவனை சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே. வாய் திறந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க பார்க்கலாம். ஆமே. ஆவியில நிறைந்து கர்த்தரை துதிங்க. ஆவியில நிறைந்து கர்த்தரை துதிங்க. கருத்தோடு கர்த்தரை துதிங்க. வாய் திறந்து கர்த்தரை துதிங்க. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை துதிங்க. ரீபா ஹஷா குதா லாகாதா ரேபா லாகாதானா மாரா ஷகடா. ஒரு மகிமையின் மேகம் ஆலயத்தை மூடுகிறதை பார்க்கிறேன். ஒரு மகிமையின் மேகம் ஆலயத்தை நிரப்புகிறதை பார்க்கிறேன். தேவ பிரசன்னத்தினால, தேவ மகிமையினால கர்த்தருடைய ஆலயம் நிரப்பப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசத்தோடு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒவ்வொருவர் மேலையும் தேவ பிரசன்னம் இப்பொழுதே நிரப்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர். இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை ஆராதிக்கும் போது எங்கள் நடுவில் இறங்கி வருகிறவரே, எங்களை தொடுகிறவரே, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்தினாரே. அந்த அன்பிற்காய் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்முடைய குடும்பங்களை நடத்தினார், பாதுகாத்தார், நன்றி சொல்லுங்கள். வருகிற வாரத்திலும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சபையை சார்ந்த ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய், சபை குடும்பங்களை சார்ந்தவர்கள் யாருக்கும் மகால மரணங்கள் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கும்படியாய், எல்லாரும் சுகபத்திரமாய் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய், வேலைக்கு செல்லுகிறவர்கள், தொழிலுக்கு செல்லுகிறவர்கள் ஆமே சுகபத்திரமாய் போய் திரும்ப ஆண்டவர் கிருபை தரும்படியாய், எல்லா 2 கரங்களை உயர்த்தி போகும்போதும் வரும்போதும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாய், வெளிநாடுகளில் வெளியூர்களில் வேலை செய்கிறவர்கள் ஆமே படிப்பு நிமித்தம் வேலை நிமித்தம் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போமா. ஆண்டவரே, எங்கள் சிறு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகனங்களில் போகிறவர்கள் வருகிறவர்கள் ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயற்கை சீற்றங்களினால் எந்த அழிவுகளும் வராதபடி எங்கள் தகப்பன் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. வருகிற பண்டிகை நாட்கள் நம்முடைய விசுவாச குடும்பங்கள் எல்லாருக்கும் மிகுந்த சமாதானத்தின் நாட்களாக கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படி 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகிற புதிய வருடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு நடைபெறுகிற அந்த பழைய வருட புதிய வருட ஆராதனையில தேவ மகிமை வெளிப்படும்படியாய் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம் பார்க்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நல்ல வசனங்களை தாங்கப்பா, நல்ல வாக்கு தத்தத்தை தாங்க ஆண்டவரே, நல்ல வாக்கு தத்த பாடலை தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உங்க நாம மாத்திரம் எங்கள் நடுவில் மகிமை அடையணும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் அதுல பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வருடத்தின் முதல் நாளிலே பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். நன்றி அப்பா. நல்ல நாம மகிமை அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமா சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். எங்கள் கிராமங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். எங்கள் தேச எல்லை எங்கிலும் இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட ஜெபிக்கிறோம். எங்கள் சபை ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து கர்த்தர் கிருபையா நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்படி அப்படி முழங்கால் படியிடலாம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். ஆமென். இது ஜெப நேரம், நாம் ஜெபிக்கிற நேரம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், நம்முடைய ஜெபங்களை தள்ளாதவர். தூப வர்க்கம் ஆண்டுடைய சமூகத்தில் செலுத்தப்பட வேண்டும். விண்ணப்பம் ஆண்டுடைய சமூகத்தில் வைக்கப்பட வேண்டும். நீங்கள் எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறீங்க? மனுஷங்கிட்ட போய் சொல்லாதீங்க. மனுஷனிடத்துல திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை பேசின அவன் அலட்டி கொள்ளுவான். வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இரவும் பகலும் இதே காரியத்துக்கு தான் நேற்றுக்கும் ஜெபம் பண்ணேன்.
இதே காரியத்துக்கு தான் இன்னைக்கு ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். நீங்கள் டெய்லி ஜெபிக்கிற காரியத்தில் கர்த்தர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஆண்டவர் அலட்டி கொள்ள மாட்டார். ஆண்டவர் திரும்ப திரும்ப வந்து பேசுகிறானேன்னு சொல்ல மாட்டார். ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்கள், வாய் திறந்து. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, ஆண்டுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் பலன் உண்டு, பதில் உண்டு. அது தரையில் விழாது, அது வீணா போகாது. கர்த்தர் நமக்காய் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல கடன் பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், சரீர பலவீனங்களோடு நீங்கள் வந்திருக்கலாம், குடும்பத்தில் குழப்பத்தோடு வந்திருக்கலாம். சிலருக்கு மனதில் சமாதானம் இல்லை, என்னன்னு புரியல, ஆனால் சமாதானம் இல்லை. சிலர் தூக்கம் இல்லாத நிலையில் இருக்கிறீங்க. சிலருக்கு வியாதிகள், வாழ்க்கையில் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு பிரச்சனை அழுத்துகிறது. எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில், இது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, மற்றவர்களை கவனிக்கிற நேரம் அல்ல. நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்க ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற நேரம், நீங்க கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற நேரம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து. இது உங்களுடைய ஜெப நேரம். ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள், ஆண்டவரே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும். இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும். இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் மேல இந்த பாரத்தை வைக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அன்றைக்கு 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் வந்தார்கள், இயேசுடைய சமூகத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்துருச்சு. இன்றுதான் இந்த சுமையை நான் கடைசியா சுமக்க போறேன். அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டு திமிர்வாதக்காரனை எழுப்பினார். இன்னைக்கு சுமையோடு வந்திருக்கிறீங்களா? பாரத்தோடு வந்திருக்கிறீங்களா? சுமந்து இதுவரை ரொம்ப நாளா சுமந்துட்டு இருக்கிற அந்த பிரச்சனை இப்போ சுமந்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இப்ப ஆண்டுடைய சமூகத்தில் இறக்கி வையுங்கள். அவர்கள் அந்த வீட்டை பிரித்து தேவ சமூகத்திலே கொண்டு இறக்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு அந்த திமிர்வாதக்காரனை அவர்கள் சுமக்கவில்லை. ஏனென்றால் திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்தா. உங்க வாழ்க்கையில எழும்ப முடியாத காரியங்களில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நல்ல கரம் தட்டி ஜெபிக்கலாமா? கரம் தட்டி ஜெபம் பண்ணலாமா? சகோதரர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணணும். வாழ்க்கையில நமக்கு எப்பொழுதுமே ஆசீர்வாதம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தான் வர முடியும். வேற யாரும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது, வேற யாரும் நம்மளை கனப்படுத்த முடியாது. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகிறது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நிச்சயம் உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு, நிச்சயம் உங்கள் வேதனைக்கு பதில் உண்டு. என் மகனே, என் மகளே, நீ இனி துக்க முகமா இருப்பது இல்லை. கர்த்தர் உனக்கா யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உனக்கா யாவையும் செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணுங்கள், போராடி ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். இதுவரை சுமக்க முடியாத சுமைகளை கர்த்தர் உன்னை விட்டு மாற்றி போடுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கு ஒரு சமாதானத்தை உங்களுக்கு தந்து அனுப்ப விரும்புகிறார். எந்த காரியத்தை நினைத்து மனதில் பாரத்தோடு சுமந்து வந்தாயோ அந்த காரியத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். வாய் திறந்து சொல்லுங்கள், இயேசுவே என்று கூப்பிட்டு உங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். ரேபாகா ஷகதனா ரேபாலகதனா மகா ஷகததரா மலகா. பொருளாதார இழப்புகள், பொருளாதாரத்தில் முன்னேற முடியாமல் இருக்கிற காரியங்களில் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நெடுநாட்களாய் காத்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெபம் பண்ணுங்கள். பிசினஸ்ல, வேலையில கர்த்தர் ஒரு முன்னேற்றத்தை தர முடியும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை கர்த்தர் நல்வழிப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காய் ஜெபம் பண்ணுங்கள். கணவருடைய ரட்சிப்பிற்காய், மனைவியுடைய ரட்சிப்பிற்காய் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபங்கள் வீண் போகாது பிரதர், உங்க ஜெபங்கள் வீண் போகாது சகோதரி. பிள்ளையுடைய சரீர சுகத்திற்காய் ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கு கானானிய ஸ்திரீ தன்னுடைய பிள்ளையுடைய சுகத்திற்காய் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணினாள். அவளுடைய விசுவாசத்தை பார்த்த தேவன் ஒரு சுகத்தை கொடுத்தார். அது நிச்சயம் என்றால், அது உண்மை என்றால், இந்த பகல் வேளையில் நீங்கள் செய்கிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார். அல்லேலூயா. ரேபகா ஷகதனா மலகதா
விடுவிக்கிற தெய்வம், விடுவிக்கிற தெய்வம் இப்பொழுது வந்திருக்கிறார். நல்ல ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுமக்க முடியாத சுமைகள், பைபிள் சொல்லுது, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அவர் உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், உங்களுடைய துக்கங்களை கர்த்தர் சுமந்தார். அவராலே மீட்பு உண்டாகட்டும், அவராலே விடுதலை உண்டாகட்டும். நாமத்தின் மேல் அவன் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன். அவன் என்னை மகிமைப்படுத்துவான். அவரை நோக்கி கூப்பிட்ட உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு விடுதலை அனுப்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? கர்த்தாவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணின உங்களுடைய காரியத்தில் கர்த்தர் ஒரு விடுதலையை அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தில் உண்மையாய் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாகவே இருக்கிறார். இந்த வார்த்தை உண்மை உள்ளது, வசனம் உண்மை உள்ளது, அது பொய் சொல்லாது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களோடு பேசும், அப்படியே நல்ல ஆவியானவர் எங்களை செவையான பாதையில நடத்தணுமே, நடத்தணுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம், எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கணும். எல்லாரும் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது? எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின, எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க, உங்கள் ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்கள். இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். சரீர
பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விலகட்டும். ஆமென். யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா 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 தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் நடத்தி செல்வார். புதுபலன் அடைந்து புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவாய், உயர பறந்திடுவாய், மடிந்து போவதில்லை. எதை நினைத்தும் நீ எதை குறித்து கலங்கி வந்திருக்கிறாயோ, எதை குறித்து வருத்தத்தோடு வந்திருக்கிறாயோ, அந்த காரியத்தில் கர்த்தர் இன்றைக்கு செயல்படுகிறார். உன் கவலையை, உன் கண்ணீரை துடைக்கும்படி இந்த இடத்தில் கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். ஓ ஜீசஸ், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை நடத்த வல்லமை உள்ளவர், நீர் போதுமானவர். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் எந்தெந்த காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் தங்களுடைய விண்ணப்பங்களை வைத்தார்களோ அத்தனை காரியங்களிலும் கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க நாமம் தொடர்ந்து எங்கள் நடுவில் மகிமை அடைய ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை அனுப்பி எங்களை சுகப்படுத்தும், விடுதலையாக்கும், எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் பெரியவர், நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறவர். ஆமென். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா, ஹalleluya. ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலிருந்து ஒரு வார்த்தையை இன்றைக்கு கர்த்தர் தருகிறார். நம்மோடு கர்த்தர் இடைபடுவாராக. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் படிக்க கேட்போம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஹல்லேலூயா, ஆமென். எப்பொழுது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்றால் வேதம் சொல்லுகிறது காலம் நிறைவேறின போது. சத்தமா சொல்லுங்க, காலம் நிறைவேறின போது. இந்த வசனத்தின் 2 பகுதிகளை மாத்திரம், அதாவது காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்கிற தலைப்பில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். காலம் நிறைவேறின போது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. பிரசங்கியில வாசிக்கிறோம், அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் அனுப்புவதற்கும் ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. நல்ல கவனிங்கள். நமக்கு தெரியும், ஆதியிலே மனிதன் பாவம் செய்த உடனேயே மனுக்குலம் ரட்சிப்பிற்காக தேவகுமாரன் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று பிதா திட்டம் பண்ணிவிட்டார். பைபிள் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இந்த பூமியில இயேசு வந்து பிறக்க வேண்டும். இயேசு மனிதனுடைய பாவங்களை சுமக்க வேண்டும். மனிதனுடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டு மனிதர்களுக்கு மீட்பை வழங்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், அனாதி தீர்மானம். ஆனால் பிதாவாகிய தேவன் ஆதாமுடைய காலத்தில் இயேசுவை அனுப்பவில்லை. நோவாவுடைய காலத்தில் இயேசுவை அனுப்பவில்லை. ஆபிரகாமுடைய காலத்தில் இயேசுவை அனுப்பவில்லை. ஆண்டவருக்கு மிகவும் விருப்பமான, பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்படுகிற தாவீதுடைய காலத்திலோ அனுப்பவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது அநேக காரியங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து, பிறப்பை குறித்து, இயேசு கிறிஸ்துவுடைய இந்த உலகத்தில் அவர் வெளிப்படுகிற காரியத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி போன்ற பல தீர்க்கதரிசிகள் உரைத்தார்கள். அந்த தீர்க்கதரிசியுடைய காலத்திலோ தேவன் அனுப்பவில்லை. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இயேசு எந்த இடத்தில் வந்து பிறப்பார் என்று தெளிவாக சொல்லப்பட்டது. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவின் பிரபுக்களின் ஆயிரங்களில் சிறிதாயிருந்தும் என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு உன்னிடத்திலிருந்து தோன்றுவார் என்று உரைக்கப்பட்டது. அந்த காலத்திலோ தேவன் அனுப்பவில்லை. யாரும் எதிர்பாராத நேரத்தில் தேவன் திட்டமிட்ட, பைபிள் சொல்லுது, காலம் நிறைவேறின போது. இந்த பகல் வேளையில் இந்த சத்தத்தை கவனிக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வாக்குத்தத்தம் எனக்கு இருக்கு பிரதர். ஆண்டவர் இதை பேசினார் என் வாழ்க்கையில். நான் ஜெபம் பண்ணும் போது இந்த வார்த்தை மூலமா என்னோடு பேசினார். காலங்கள் தாண்டுகிறது, நேரங்கள் போகிறது, மாதங்கள் கடக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இன்னும் காத்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நிச்சயமா உங்களுக்கு சொல்லுகிறேன், காலம் நிறைவேறுகிற போது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு காலம் குறிக்கப்பட்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவருடைய இந்த பூமியின் வருகைக்காக காத்திருந்தார். பிதாவுடைய சித்தம் எப்பொழுது நிறைவேறும் என்று காத்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா காத்திருப்பது. அது ஒரு என்ன சொல்றது, காத்திருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. இப்போல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்துருச்சு, மேகி வந்துருச்சு. சாப்பாடு 5 மினிட்ஸில் 5 செகண்ட்ஸில் உருவாகணும். டீயா, இன்ஸ்டன்ட் காஃபி வந்துருச்சு, இன்ஸ்டன்ட் டீ வந்துருச்சு. செமி குக்டு என்ன வந்துருச்சு, சப்பாத்தி வந்துருச்சு. யாருக்குமே இப்போ வந்து பொறுமை இல்லை. உலகம் வேகமா போகுது. சில நேரத்தில் வார்த்தைகள் கிடைச்ச உடனே ஆமேன் என்று சொல்லுகிறோம், ஒரு சந்தோஷம் வருது. தாமதமாகும் போதோ என்னவாயிருது, நமக்கு ஒரு சஞ்சலம் வந்துடுது. தாமதமாகும் போதோ இது நடக்குமோ நடக்காதோ என்கிற கேள்விகள் வந்திருக்கு. அப்ப காத்திருப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. பைபிளே போதிக்குது, நெடுங்காலமாய் காத்திருப்பது என்ன பண்ணும், இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது எப்படி இருக்கும், ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். அங்கதானே பிரதர் ரெண்டாவது பார்ட் ஓகே. ஆனால் இந்த காத்திருப்பது, காத்து காத்து இருந்து என் கண்ணெல்லாம் பூத்து போச்சு. சில நேரத்தில் ஜெபமே வரமாட்டுது, சில நேரத்தில் ஆராதனையே வரமாட்டுது. இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் ஜெபம் பண்ணணும்னு தெரியல. நல்ல கவனிங்க, பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு, கொஞ்சம் பேருக்கு தான் அது புரிஞ்சுது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்றேன், கர்த்தருக்கு காத்திருப்பீங்கன்னா நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் அனுப்ப வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். பைபிள் சொல்லுது, தேவன்
தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் அவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு, அது அவருடைய விருப்பம். ஆனா எப்ப நிறைவேறிடுச்சுன்னா காலம் நிறைவேறின போது வந்தது. ஹல்லேலூயா. ஆமா, ஆதியாகமத்திலேயே பிசாசுக்கு சொல்லப்பட்டது, ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். பிசாசு கிட்ட தான் முதல்ல கர்த்தர் இதை வெளிப்படுத்துறார். குமாரன் வருவார், உன் தலையை நசுக்குவார். உன் மூலமாக மனுக்குலத்தை நீ சீரழிச்சிட்ட, உன் தலையை நசுக்க பைபிள் சொல்லுது. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இப்ப பிசாசும் வெயிட் பண்றான், மனுக்குலமும் வெயிட் பண்ணுது. காயினை பெற்ற உடனே ஏவாள் சொல்லுகிறாங்க, கர்த்தரிடத்தில் இந்த மனுஷனை பெற்றேன். அவங்க ஒருவேளை நினைச்சிருக்கலாம் இவனா இருக்கும் பிசாசுடைய தலையை நசுக்குவது. இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மீட்பர் வர, இரட்சகர் வர, மேசியா வர இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகள் காத்திருந்தார்கள். ஆபிரகாமை குறித்து பைபிள் சொல்லுது, இயேசு சொன்னார், அவன் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். பழைய ஏற்பாட்டிலேயே கொஞ்சம் காட்ஸ் வைப்பா தம்பி, லைட்டா மைல்டா காட்ஸ். பழைய ஏற்பாட்டிலேயே இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றிய, அதாவது முதல் வருகை பற்றிய பல வெளிப்பாடுகளை பெற்றது தாவீது. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். பல சங்கீதங்களில் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து எழுதியிருக்கிறார். ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஏசாயா போன்ற தீர்க்கதரிசி அவர் சொன்னார், ஒரு குமாரன், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இப்படி எல்லாம் வாக்குத்தத்தங்கள், வசனங்கள் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டே வந்தது ஒவ்வொரு காலகட்டங்களிலும். மீகால பார்க்கிறோம், கடைசியா மல்கியா முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் வருஷம் பயங்கரமான நிசப்தம், சைலண்ட், எந்த சத்தமும் இல்லை. சில நேரத்தில் பாருங்களேன், திரும்ப திரும்ப சில நேரம் வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். ஒரு வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கணும்னா திரும்ப திரும்ப கர்த்தர் அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்து திரும்ப திரும்ப ஆபிரகாமு கர்த்தர் தேடி போறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மல்கியா முடியுது, ஒண்ணுமே இல்லை. மல்கியால யோவான் ஸ்நானகனை குறித்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. யார் வந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவார்கள் என்ற வாக்குத்தத்த முறை இருக்கிறது. ஆனா ஏறக்குறைய 400 வருடம் ஒரு சத்தமும் இல்லை, ஒரு வார்த்தையும் இல்லை. சில நேரத்தில் நாம நினைக்கிறோம், ஆண்டவர் கொஞ்ச நாள் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, சொல்லிக்கிட்டே இருந்தாரு, ஆனா இப்ப கொஞ்ச நாளா ஏதோ தெரியல, வார்த்தை இல்லை, வசனம் இல்லை. கவனிங்க, பைபிள் சொல்லுகிறது காலம் கர்த்தருடைய கரங்களில், அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவருடைய எல்லா காலங்களும் ஆண்டவருடைய கரங்களில். அந்த வசனம் எங்க இருக்கு? சங்கீதம் 31:15 சொல்லுது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிற. இந்த உலகத்தில் இருந்த எந்த காலத்திலும் ஆண்டவரால் செயல்பட முடியும். பிதா நினைச்சிருந்தா எந்த காலத்திலும் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்க முடியுமா? முடியாத சொல்லுங்க. முடியும். எந்த காலத்திலும் பிதாவால் செயல்பட முடியும், இயேசுவால் செயல்பட முடியும், பரிசுத்த ஆவியானவரால் செயல்பட முடியும். எல்லா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசுவால் செயல்பட முடியும். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு காலம் முன்குறிக்கப்பட்டிருந்தது. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில கூட நம்முடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இன்னும் பைபிள் சொல்லுது, அவர் அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நேர்த்திக்கு நடந்துருச்சுன்னா நல்லா இருந்திருக்குமே. இது போன வருஷம் இது நம்ம தாட்டு, நம்ம எண்ணம். இன்னைக்கு கிடைச்சது போன வருஷம் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. அப்படி அல்ல.
ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக நேர்த்தியாய் அதின் காலத்தில் செய்வார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, அதின் காலத்தில் செய்வார். அதின் காலத்தில் செய்வார். அவருடைய டைம்ல தான் செய்வார். சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா அவசரப்படுறோம். நம்ம என்ன பண்றோம்? அவசரப்படுறோம். அது சரியா இருக்காது. இயேசு சிறந்த உதாரணம். அவர் அவசரப்படவே இல்லை. எபிரேயர் நிருபத்தில் பைபிள் சொல்லுது, சங்கீதங்களில் சொல்லப்பட்ட வார்த்தை அங்கு கோட் பண்ணப்படுது பாருங்க. எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். அப்படின்னா இயேசுவுக்கு நல்லா விளங்குது, நல்லா தெரியுது. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன ஆகமங்களில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நான் பூமிக்கு போனோம், நான் மனுஷனா போனோம், ஜனங்களுடைய பாவங்களை நான் சுமக்கணும், அடிக்கப்படணும், ரத்தம் சிந்தப்படணும். ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார், பிதாவுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய தேவனே நான் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய போகிறேன். கவனிங்க, காத்திருப்புல ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். இது எப்படிங்க? இதான் பொதுவாக கேட்குற, ஆண்டுடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்போம். இது கர்த்தருடைய சித்தம் தானா அப்படின்னு கேட்போம். 10 நாள் ஜெபம் பண்ணிட்டோம் பிரதர், இது ஆண்டவர் தரல, இது ஒருவேளை தேவனுடைய சித்தம் இல்லையோ அப்படின்னு கூட சில நேரம் நினைச்சிருவோம். ஆதியிலேயே சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம், ஆபிரகாம், இன்னும் மோசே, இன்னும் தாவீது, இப்படி தீர்க்கதரிசிகிட்ட சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் கொஞ்ச நாள் நிறைவேறவே இல்லை. நிறைவேறவில்லை என்பதற்காக அது தேவனுடைய சித்தம் என்று, சித்தம் இல்லை என்று அர்த்தம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நிறைவேற இல்லை அப்படிங்கிறதுக்காக அது தேவனுடைய சித்தம் இல்லை என்று நினைக்க கூடாது. காலம் நிறைவேறவில்லை அப்படின்னு நினைக்கணும். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. சித்தம் என்பது நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும். தேவனுடைய சித்தம் அப்படின்னா தேவனுடைய விருப்பம், இப்படின்னு சொல்லலாம், தேவனுடைய தீர்மானம். நம்ம பூமியில வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய தீர்மானம் இல்லாம, ஆண்டவருடைய சித்தத்தின்படி அல்லாம எதுவும் நடக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? அதன் காலத்துல எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியா செஞ்சிருவார். ஆமென், அல்லேலூயா. நாம வாசித்த அந்த கலாத்தியர் 4:5 அது இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, when the proper time had fully come, முழுசா அந்த காலம் நிறைவேறின போது, தேவனுடைய திட்டத்தின் அந்த பரிபூரணம் அடைந்த போது, எல்லாம் ரெடி. ஆண்டவர் எங்க வந்து பிறக்கணும், யாரால அடிக்கப்படணும், யாரால குற்றம் சாட்டப்படணும். நீங்க சுவிசேஷ புஸ்தகங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசுடைய வாழ்க்கையில ஒன்று கூட தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்படாதது நடக்கல. எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி நடந்தது. எல்லாம் திட்டமும் ஓகே. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில கூட நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வாழணுங்கிற தேவனுடைய திட்டம் எல்லாமே முன்கூட்டியே பிளான் பண்ணப்பட்டது, முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது. ஆனால் ஒன்றுக்கு தான் நானும் நீங்களும் காத்திருக்கிறோம், அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறோம். அவருடைய வேலைக்காக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதத்தில் கூட மரியாள் இயேசுவிடத்தில் போய் சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், என்னுடைய வேலை இன்னும், அப்படிங்கிறதுக்காக நான் திராட்சரசத்தை தண்ணியை திராட்சரசமாக மாற்ற மாட்டேங்கிறது இல்லை, இந்த குறையை நிறைவாக மாற்ற மாட்டேங்கிறது இல்லை, இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தர மாட்டேங்கிறது இல்லை, என் வேலை இன்னும் வரல. இங்க இருக்கிற அநேகரோட கர்த்தர் பேசுறார். சில காரியங்கள் இன்னும் காத்திருக்கிறீங்க, சிலர் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. ஒருவேளை தேவ சித்தம் இல்லை, தரமாட்டாரோன்னு நினைச்சு வந்திருக்கு. இல்லை, அவருடைய வேலைக்காய் காத்திருங்கள். கஷ்டம்தான், கொஞ்சம் பாடுதான், கொஞ்சம் சோர்வு வந்துருந்தான். பைபிள்ல பரிசுத்தவான்களுக்கே காத்திருப்புல சோர்வு வந்திருக்கிறது, வேதம் போதிக்கிறது. ஆனா
ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க, திராணிக்கு மேல நம்மளை கர்த்தர் காக்க வைக்க மாட்டார். ஆமென், ஆமென். சில நேரத்தில் நினைக்கிறோம், இந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குல்ல, காத்திருக்கிற நேரம் தான் வேஸ்ட் டைம். இவ்வளவு நாள் நான் காத்திருந்து வேஸ்ட்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்காதீங்க. கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா வேஸ்ட் ஆகாது. நீங்கள் காத்திருக்கிற நேரம் தான் உருவாகிற நேரம். நீங்கள் காத்திருக்கிற நேரம் தான் ப்ரிப்பேர் ஆகிற நேரம். நீங்கள் காத்திருக்கிற நேரம் தான் யோவான் அவருங்க ஆண்டவரை அவருடைய வழியை ஆயத்தப்படுத்துறதற்கு யோவானை முன்கூட்டியே கர்த்தர் அனுப்புறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க காத்திருப்பது நல்லது? கர்த்தருக்கு காத்திருப்பது நல்லது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காய் நாள் முழுசும் காத்திருப்பேன், நான் கர்த்தருக்காய் டெய்லி காத்திருப்பேன், அவராலே என் முகத்துக்கு ரட்சிப்பு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காத்திருப்பின் டைம்ல தான் பிசாசும் வேலை செய்வான். நல்லா நமக்கு விரோதமா போராடுவான். அந்த வாக்கு தத்தத்தை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு நினைப்பான். உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புல கூட அவன் பயங்கரமா வரக்கூடாதுன்னு நினைச்சு பயங்கரமா போராடினான். எப்போ இருந்து தெரியுமா? ஆரம்பத்துல இருந்து. ஆதாமும் ஏவாளுக்கும் பிறந்த முதல் பிள்ளை யாரு சொல்லுங்க? காயின். காயினை கொண்டே ஆபேல கொலை செஞ்சான். ஏன்னா அவனுக்கு தெரியாது யாருன்னு, அவனுக்கு கெஸ் இல்ல. ஆபேலே கொலை செய்யறான். ஏன்னா காயினை விட ஆபேல் ஆண்டவருக்கு விருப்பமா இருக்கிறான். ஒருவேளை இவனா இருக்குமா, அவனை போடு. திரும்ப ஆபேலுக்கு பதிலாய் ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்புறார். அந்த சந்ததி வளர்ந்து வரும்போது நோவா காலத்துல பாவத்தை விதைச்சி கலப்பு திருமணம் பண்ண வச்சு பூமியில இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களை கரப்ஷன் ஆக்குறான். அந்த நேரத்தில் கூட நோவாவை கர்த்தர் எழுப்பி அந்த மனு குலத்தை காப்பாற்றுகிறார். 8 பேர் காப்பாற்றப்படுறாங்க. இப்போ இந்த வாக்கு தத்தம் பெற்றதுக்கும் வாக்கு தத்தம் நிறைவேறுகிறதுக்கும் இடையில பிசாசு நம்ம கிட்ட போராடுவான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் பிசாசு ஜெயிக்க முடியாது. தேவனுடைய திட்டம் தான் நிறைவேறும். ஆமென். எகிப்தில் இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். மோசே பிறந்த காலத்தில் அங்கேயும் ஒரு சதி செய்யப்படுகிறது. பார்வோன் மூலமா பிறந்த பிள்ளைங்களை கொலை பண்ணிடணும். மருத்துவச்சிகளுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. எப்படி? நம்ம ஊர்ல எல்லாம் முன்னால சொல்லுவாங்கல்ல, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பெண் சிசு கொலை. அதே போல எபிரேய பெண்கள் யாராவது குழந்தை பெற்றா ஆண் தான் வருதுன்னா குழந்தையிலே அதை என்ன பண்ணிடணும்? ஆண் சிசு கொலை பண்ணிடணும். ஆனா மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால, அப்படி செய்யாததுனால திரும்ப பார்வோன் என்ன தெரியுமா கட்டளை போடுறாரு? பிள்ளைகளை எல்லாம் நதியில தூக்கி போட்டுறணும். ஆண் பிள்ளைகளை. பாத்தீங்களா? வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில பலிக்கிறதற்கு நேரம் நெருங்க நெருங்க பிசாசுடைய கிரியம் அதிகமா வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து தெளிவா பேசிக்கிட்டே வர்றார். அவனுக்கு விளங்கிருச்சு, இப்போ எப்படி இந்த யூதர்கள் மத்தியில தான் பிறக்க போறாரு. ஆபிரகாமுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள். அதனால இந்த வம்சத்துல தான் இயேசு வந்து பிறக்க போறார். அதனால இதை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடலாம். அதோடு விட்டானா? இல்ல. எஸ்தரின் சரித்திர புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, ஆமானை எழும்ப பண்ணி 127 நாடுகளில் இருக்கிற ஒட்டுமொத்த யூதர்களை ஒருத்தம் விடாம சங்கரிக்கணும்னு சொல்லி ராஜாவால கட்டளை பெறப்பட்டது. ஆனா பைபிள் சொல்லுது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. நான் சொல்லுவேன், உங்களுக்கு விரோதமா பிசாசு திட்டம் போடலாம், வாக்குத்தத்தத்திற்கு விரோதமா போராடலாம், ஆனால் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். சூசான் நகரம் கலங்கினது. மொர்தேகாய் கலங்குறாரு. எஸ்தர் ராஜாத்தி கலங்குறாங்க. ஒரு நாள் குறிக்கப்பட்டது, யூத ஜனம் மொத்தமும் இந்த உலகத்திலே இருக்காது. செய்தியில் ஒரு காரியத்தை சொல்லுவேன், நமக்கு விரோதமாய் பிசாசு குறிக்கப்பட்ட காலம் ஒரு நாள் நிறைவேறாது. நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்க தேவன் குறிக்கப்பட்ட காலம்தான் 100% நிறைவேறும். அல்லேலூயா.
யூதர்களை அழிக்க அவன் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்றான். அதே நாள்ல அவனும் ஆமானும் அவனோடு இருந்த அத்தனை பேரும் சங்கரிக்கப்பட்டார்கள். கவனிங்க, இதோட விட்டானா பிசாசு? இல்லை. காலம் எப்பொழுது நிறைவேறினது? மத்தேயு 2வது அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமில் போதும் இயேசு பிறந்த போது. எப்ப காலம் நிறைவேறது தெரியுமா? ஏரோது ராஜாவின் நாட்களில், ரோம சாம்ராஜ்யம் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுகை செய்த நாட்களில். இதுவரை இருந்த காலத்திலே இருண்ட காலம் என்றால் அது ரோம சாம்ராஜ்யம் இருந்த காலம்தான். பிதாவாகிய தேவன் உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையை சாதகமா இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்யணும்னு கிடையாது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நாம நினைக்கிறோம் இப்போ கரெக்டா இருக்கு பிரதர், இந்த சூழ்நிலை இந்த சாதகம் எல்லாம் கரெக்டா இருக்கு, இப்ப நடந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். ஆண்டவர் எந்த காலத்திலும் அவர் செய்யறதை கரெக்டா செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். ஏரோது ராஜாவின் நாட்கள் கொடிய காலம். அந்த காலத்தில் இயேசுவை கர்த்தர் பூமிக்கு அனுப்புகிறார், பிதாவாகிய தேவன் பூமிக்கு அனுப்புகிறார். அங்கேயும் ஒரு சட்டம் ஏற்றப்படுகிறது. 2 வயதுக்கு உட்பட்ட அத்தனை ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யணும். பிசாசு எங்க வரைக்கும் வந்து போராடுறான் பாருங்க. அதுலேயும் கர்த்தர் எதுவும் செய்ய முடியலை. நான் சொல்லுவேன், உங்கள் வாக்கு தத்துவத்திற்கு எதிராய் பிசாசு எவ்வளவுதான் போராடினாலும் அவன் தோற்று போனவன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், தோற்று போனவன். ஒன்னே ஒன்று, இந்த காத்திருப்பு டைமில் ஆண்டுடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறவர்களாய் நிச்சயம் அவரால் எனக்கு பதில் வரும் என்கிற நினைவோடு நீங்க இருக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. காலம் நிறைவேறின போது, காலங்காலமா வசனம் வருது, வாக்குத்தத்தம் வருது. ஆனா ஒரு நாள் வந்தது. தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம், முதல் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 3:16 சொல்லும்போது சொல்லுகிறார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்படாம இருக்க பிசாசு எவ்வளவோ பிளான் பண்றான். ஆண் சிசு கொலையை கொண்டு வரான், பிள்ளைகளை கொலை செய்யறதுக்கு, யூதர்களை அழிக்கிறதுக்கு என்னெல்லாம யோசிச்சான். ஆனால் கர்த்தர் சொன்ன காரியம் காலம் நிறைவேறின போது பைபிள் சொல்லுது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆதியில் இருந்த வார்த்தை மாம்சமாய் வெளிப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வாக்குத்தத்தம் வசனங்கள் சீக்கிரத்தில் அவருடைய காலத்தில் வெளிப்படும். ஆமேன் சொல்றீங்களா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போவேன் செய்வேன் என்று சொன்ன அத்தனை காரியங்களும் அவருடைய காலத்தில் நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு காத்திருந்தார்கள். பைபிள் சொல்லுது, லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போமா? அப்பொழுது சிமியோன் என்றும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். கவனிங்க, இப்போ இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர ஒரு மனிதன் காத்திருக்கிறான். அவனுடைய ஜீவ காலம் முழுவதும் காத்திருக்கிறான். 26வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஹலோ, கிறிஸ்துவை நீ பார்க்கறதுக்கு முன்னால சாக மாட்ட அப்படின்னு யாருக்கு சொல்லப்பட்டது? சிமியோனுக்கு சொல்லப்பட்டது. எப்போ அவனுக்கு சொல்லப்பட்டதுன்னு தெரியல, ஆனால் அவன் காத்திருக்கிறான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில கூட நீ சாகிறதுக்கு முன்னால உன் குடும்பத்தில் கர்த்தர் இதை செய்வார் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தா, அதில் காத்திருந்தா நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். சிமியோனை போல காத்திருக்கிறீங்களா? சிமியோனை போல
ஆண்டவரே உம்மை காண வேண்டும் என்று காத்திருக்கிறீங்களா? நீ சொன்ன வாக்கு தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு காத்திருக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது, சிமியோன் காத்திருந்ததை அவன் பார்த்தான். ஆமென் சொல்லுங்க. காலம் கடந்தாலும் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், காலம் ஆண்டவரால், ஆண்டுடைய வார்த்தை மாத்திரம் என்னவாகாது, கால அவதி ஆகி போகாது. எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. ஆண்டுடைய வார்த்தை நிச்சயமா பலிக்கும். இத்தனை காலத்துக்குள்ள அப்படி இல்லை. நான் சாகிறதுக்கு முன்ன ஆண்டவர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? நான் சாகிறதுக்கு முன்னால, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க சாகிறதுக்கு முன்னால, உங்களுடைய மரணம் வருகிறதற்கு முன்னால, உங்கள் முடிவுக்கு முன்னால கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய சொன்ன காரியத்தை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அவன் கர்த்தரை கையில ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரிக்கிறான். ஹல்லேலூயா. மத்தேயு 11:3 வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? அப்போ பல நாட்களாக பலர் காத்திருக்கிறார்கள். வாக்குத்தத்தை நிறைவேறணும். ரோமருடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை வரணும், ஒரு மீட்பர் வரணும், ரட்சகர் வரணும். கிறிஸ்துடைய வாக்குத்தத்தம் என்ன வேத பாரகர்களுக்கெல்லாம் தெரியும், பிரதான ஆசாரிகளுக்கெல்லாம் தெரியும். கிறிஸ்துவானவர் வந்து பிறப்பார்னு தெரியும். காத்திருக்கிறார்கள். அவர்கள் காத்திருப்பை கர்த்தர் புறக்கணிக்கவில்லை, அவர்களை வெட்கப்படுத்தவில்லை. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்மையும் கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென் சொல்லுங்கள். லூக்கா 2:38 சொல்லுது, அங்க எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும், அவர் நிறைய பேர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருந்தார்கள். காத்திருந்த நிறைய பேர் சில நேரத்தில் பழைய காலத்தில் அவங்களால பார்க்க முடியல. ஆனால் காலம் நிறைவேறின போது கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்போ நிறைவேறும் தெரியாது. நிறைவேறுமா? நிறைவேறும். ஆமென். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமாங்க? சொல்லுங்க. நிச்சயம் நிறைவேறும். எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும் கர்த்தர் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும். இயேசுடைய பிறப்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். எப்ப எங்க எப்படி நடக்குமோ அப்படியே நடந்தது. இயேசு எகிப்துக்கு போனோன்னு சொல்லப்பட்டது, அப்படியே நடந்தது. எல்லாம் அப்படியே நடந்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கிறது. கர்த்தருடைய வசனத்தின்படியே நடக்கிறது. அதனால சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்திரீயினிடத்தில் பிறக்கணும்னு ஆண்டவருடைய விருப்பம், திட்டம். ஸ்திரீயுடைய வித்து, அதுதான் மரியாள் மேல பரிசுத்த ஆவியானவர் நிழல் பட்டு, இல்லை உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. ஏன்னா அவர் உலகத்தின் ரட்சகர். ஆமென். உலகத்தின் ரட்சகர் பிறக்கிறதற்கே ஒரு காலம் குறிக்கப்பட்டதென்றால், நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கர்த்தருக்கு ஒரு திட்டம், ஒரு காலம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர பிளான் எல்லாம் ரெடி, திட்டம் எல்லாம் ரெடி, டைமும் ரெடி. அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஆமென். அவருடைய முதல் வருகையின் காலத்துக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் அவர் வந்தார் என்றால், சபையார் நாம் எல்லாரும் ஒரு காரியத்திற்கு காத்திருக்கிறோம், அவருடைய இரண்டாவது வருகை. ஆமென். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகைக்குடைய காரியங்கள் எவ்வளவு பிளான்டா, கரெக்டா, சரியா காலம் நிறைவேறின போது நடந்தது என்றால், அவருடைய இரண்டாவது வருகையும் வெகு சீக்கிரத்தில் நேர்த்தியாய் அவர் காலத்தில் நடக்கும். அந்த நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகைக்காக? ஆமென். சபையார் சொல்லுங்கள், எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? அதெல்லாம் என்னங்க, நான் பிறந்ததுலேருந்தே சொல்றாங்க, எல்லா பாஸ்டர்ஸும் சொல்றாங்க,
இயேசு இதோ வருகிறார், சீக்கிரம் வருகிறார். அவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. சபை அதுக்கு தான் காத்திருக்கு. தேவ பிள்ளைகள் அதுக்கு காத்திருக்கணும். இன்றைக்கு கர்த்தர் மத்திய ஆகாயத்தில் வந்தாலும் நான் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். அதுதான் காத்திருப்பு. இப்போனாலும் இந்த நொடியானாலும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தருடைய இரத்தம் என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஆமே. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஆண்டுடைய 2வது வருகையை பற்றி பேசுறதே இல்லை. கர்த்தருடைய வருகை குறித்த வெளிப்பாடு இல்லை. நாம் எதிர்பார்க்கிற நேரத்தை விட கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? ஆமே. சீக்கிரத்தில் அந்த காலத்தை கர்த்தர் நிறைவேற்ற பண்ணுவார். நம்முடைய துக்கம், நம்முடைய கண்ணீர், நம்முடைய கவலை, இஸ்ரவேல் அவங்க காத்திருந்தது மீட்பர் வருவதற்காக. இன்னைக்கு சபை எதுக்கு காத்திருக்கு தெரியுமா? பவுல் சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்தில் நான் இதை எப்படா இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நான் கர்த்தரோடு இருப்பேன் அப்படின்னு காத்திருக்கிறேன். நம்முடைய குடியிருப்பு இங்க இல்லை, வரப்போகிற ரட்சகர் அங்கிருந்து வர்றார், பரலோகத்திலிருந்து வருவார், அங்க போனோன்னு காத்திருக்கிறேன். அவருடைய ஊழிய வாழ்க்கையில், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விசுவாசிக்கு அப்படி இருக்கணும். ஆமேன். இங்க 10 வீடு வாங்கினோமா, 4 கார் வாங்கினோமா, ஒரு பெரிய வேலை கிடைச்சதா, அது மட்டும் இல்லை, அவருடைய வருகைக்காய் நான் காத்திருப்பேன். ஆமே. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, உடைய வருகைக்காய் என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய வருகைக்காய் என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர், நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர், குமாரனை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற வார்த்தையை சீக்கிரம் அனுப்ப போகிறார். சீக்கிரம் அந்த வாக்குத்தத்தத்தை அனுப்ப போறார். சீக்கிரம் அந்த நன்மையை அனுப்ப போறார். சிமியோன் காத்திருந்தான், கையில பார்த்துட்டான். ஆமே. சிமியோன் காத்திருந்தான், இயேசுவை கையில ஏந்துறான். நீங்க ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணிட்டு காத்திருக்கிறீங்க, நிச்சயம் உங்களுடைய கரங்களில் அதை ஏந்துவீர்கள். நிச்சயம் உங்களுடைய கண்கள் பார்க்கும். நீங்கள் மரிக்கிறதற்கு முன்பாக கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்துவார். சபையே, விழித்திரு. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. என் நேசர் சீக்கிரம் வரப்போகிறார். ஏற்கனவே பிதாவுடைய திட்டத்தில், தேவனுடைய திட்டத்தில் அது முன் குறிக்கப்பட்டாயிற்று. அந்த நாளிகையும் நாள் நமக்கு தெரியாது. ஆகையால் நாம் விழிப்புடன் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம். கர்த்தரின் சித்தமே, அவருடைய வேளை நமக்கு தெரியாதுல்ல.
கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் கைத்தட்டி பாடுவோம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் துதித்திடவே எம் இயேசு மராஜனே வந்திடுவார். கண்ணிமை கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மராஜனே வந்திடுவார். எல்லாரும் நம்ம கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு என்ன ஆயத்தப்படுத்துங்க. எல்லாரும் கேளுங்க. உம்முடைய வேலை எனக்கு தெரியாது, நீர் தீர்மானம் பண்ணின காலம் எனக்கு தெரியாது, ஆனால் சொன்ன வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். நல்ல கைகளை தட்டி நானும் என் குடும்பமும் என் வீடும் என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறவுகளும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக ஆண்டவரே, உமக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம், 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 காத்திருக்கிறோம். வாக்குத்தத்தம் நிறைவேறலையேன்னு காத்திருக்கிறீங்களா? பைபிள் சொல்லுகிறது, பிரசங்கி 3:11, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. மனுஷனும் கண்டுபிடிக்க முடியாது, பிசாசும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் தெரியுமா உங்களுக்கு விரோதமா பிசாசு போராடுறான்? இந்த காலத்திலே ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு, இந்த காலத்தில் ஒருவேளை ஆசீர்வதிச்சிருவாரோ அப்படின்னு அடிக்கடி அவன் உங்களை துன்புறுத்துறான் பாருங்க, உங்களை நெருக்கிறான் பாருங்க. ஏன்னா அவனுக்கு தெரியாது. ஒருவேளை நமக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வேளையில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காலம் நிறைவேறின போது அவர் சொன்ன வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுப்புவார். தேவன் அனுப்பினார், இயேசுவை அனுப்பினார். அதே போல காலம் நிறைவேறுகிற போது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். உங்க வாழ்க்கையில் அதை அனுப்புவார், அதை செய்து முடிப்பார். வாக்கு தத்தத்துக்கு விரோதமா எவ்வளவுதான் பிசாசு போராடினாலும் சரி, அவன் தந்திரங்கள் ஒரு நாளும் பலிப்பது இல்லை. அவனுடைய தந்திரங்கள் ஒரு நாளும் பலிப்பது இல்லை. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, உங்க வார்த்தைக்காய் காத்திருக்க என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே. கேட்பீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். காத்திருக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. சந்தோஷத்தோடு காத்திருக்க பலன் தாருங்க ஆண்டவரே. வெயிட் வெயிட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பிடிக்காது, காத்திருன்னு சொன்னாலே பிடிக்காது. ஆனா கர்த்தருக்காய் காத்திருந்தா நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடைந்து போவார்கள். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த பலனை எனக்கு தாங்காண்டவரே, புதிய பலனை எனக்கு தாங்காண்டவரே. வசனங்களை பெற்றுக்கொள்ள பலனை தாருங்க, வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள பலனை தாருங்க. வார்த்தை மாம்சமானார், வார்த்தை மாம்சமானார், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எனக்குள் வாசம் பண்ணும்படியாய் நான் காத்திருப்பேன், 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 காத்திருப்பேன். ஆதியிலே இருந்த வார்த்தை
தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாயிருந்த வார்த்தை, எல்லா திட்டமும் ரெடி, எல்லா பிளானும் ரெடி. ஏற்ற காலம் வந்தபோது அந்த வார்த்தை மாம்சமானது. அதே போல ஏற்ற காலம் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற நன்மைகள் நிச்சயம் வரும். சிமியோனே, நீ மரணம் அடையும் முன்பே இதை நீ பார்ப்பாய். உன் வாழ்க்கையில் உன் காலத்தில் இதை பார்ப்பாய். நல்ல ஆண்டவரே, நீர் பெரியவர் அப்பா. நீர் செயல்பட முடியாத காலம் என்று ஒன்று இல்லை. அநேக நேரத்தில் நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேற தாமதமாகும் போது எங்கள் மனம் சோர்வடைகிறது, எங்கள் மனம் அங்கலாய்க்கிறது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் தெளிவா எங்களோடு பேசி இருக்கிறீர். காத்திருக்கிற நேரத்தில் நீ உருவாக்கப்படுவாய். குறித்த காலம் இருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, காத்திரு. ஜனங்களோடு பேசுறீங்க ஆண்டவரே, தாமதித்தாலும் காத்திரு. அன்றைய வார்த்தை சொல்லு, இனி தாமதியாது, அது நிச்சயமாய் வரும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவை உனக்கு தரும்படி கர்த்தர் உன்மேல் நினைவாயிருக்கிறார். அது சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள், அது தீமைக்கானது அல்ல, தீமைக்கானது அல்ல, தீமைக்கானது அல்ல, தீமைக்கானது அல்ல. பிசாசு தான் தீமையை கொண்டு வருவான், கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அநேகர் காத்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஒரு பிள்ளை செல்வத்திற்காய் காத்திருக்கிறாங்க, அநேகர் காத்திருக்கிறாங்க. ஒரு நல்ல வீடு வேணுமேனு காத்திருக்கிறாங்க, நல்ல பிசினஸ் வேணுமேனு காத்திருக்கிறாங்க, நல்ல தொழில் நடக்கணுமேனு காத்திருக்கிறாங்க, இந்த கடன் மாறணுமேனு காத்திருக்கிறாங்க. வார்த்தை வந்துருச்சு, வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தா, எனக்கு ஒரு நல்ல சுகம் கிடைக்கும்னு காத்திருக்கிறாங்க. பிள்ளையுடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. காலம் நிறைவேறும் போது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். எந்த காரியத்துக்கு காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அதை நாம் பெற்றுக் கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். நன்றி ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். அப்படி நல்ல நாமம் மகிமைப்படட்டும். எளிய ஜனங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறாங்க அப்பா. அப்பா, நீ வார்த்தை நீர் அனுப்பி இருக்கிறீர், பலப்படுத்தி இருக்கிறீர். துரிதமாய் உம்முடைய காலத்தில் நீர் சீக்கிரமாய் நிறைவேற்ற போகிறதற்காய் நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் வெறும் கடமையை மாத்திரம் செஞ்சிருக்கிறப்பா, உங்க நாமம் எங்கள் நடுவில் தொடர்ந்து மகிமை அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.